இட்லி உப்புமா ரெசிபி சீக்கிரமாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 4 இட்லி அளவுக்கு எடுத்து அதை கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். சில சமயம் காலையில் செஞ்ச இட்லி கொஞ்சம் ஓரம்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும். அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இட்லியை நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இட்லியை நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது 3 சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போன உடனே நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற இட்லியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி சேர்த்த அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சில சமயம் 1-2 இட்லி நல்லா திக்காக இருந்ததுன்னா நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு நம்ம நல்லா அழுத்தி விடும்போது இட்லி நல்லா உதிர்ந்து வந்து உப்புமா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இட்லி உப்புமா மேலே தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்பிளாக டேஸ்டியாக இட்லி உப்புமா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.